அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலக வேண்டும் என்று அங்கு மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து அங்கு ஊரடங்கும் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனையும் மீறி மாணவர்கள் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். ஷேக் ஹசீனா அங்கு கடந்த 15 வருடங்களாக ஆட்சி புரிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது குறித்து பேசலாம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். ஷேக் ஹசீனா அங்கு 15 வருடங்களாக ஆட்சி புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அங்கு இப்போராட்டங்கள் இந்த அளவிற்கு வெடிக்க என்ன காரணம், அது தொடர்பான விவரம்? வங்கதேசத்தை பொறுத்தவரைக்கும் கல்வி வேலை வாய்ப்பில் நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய விடுதலை போராட்ட வீரர்களினுடைய குடும்பத்தினருக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய ஒரு சட்டம் அங்கு அமலில் இருந்தது. ஆனால் இந்த இடஒதுக்கீடு சட்டத்தில் பல்வேறு முறைகேடுகள் ஏற்படுவதாக கூறி மாணவர்கள் போராட்டத்தை தொடங்கினார்கள். இந்த போராட்டம் என்பது மிக கடுமையான அளவில் நடைபெற்ற நிலையில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு அந்த இடஒதுக்கீட்டினுடைய அளவை குறைத்திருந்தது. ஆனால் அதனையும் ஏற்க மறுத்து தொடர்ச்சியாக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். போராட்டம் என்பது வன்முறையாக மாறி கலவரமாக வெடித்த நிலையில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் அடங்காத நிலையில் சென்றது. 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் பொது சொத்துக்கள், தனியார் சொத்துக்கள் என எண்ணற்ற முறையில் சேதங்கள் ஏற்பட்டன. இதை அடக்குவதற்கு எவ்வளவோ அவர் ஷேக் ஹசீனா முயன்றாலும் கூட அந்த முயற்சிகளுக்கு எதுவுமே பலனளிக்கவில்லை. ஷேக் ஹசீனா பொறுத்தவரைக்கும் 2009 ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து அவர் அங்கு தொடர்ச்சியாக 15 ஆண்டுகள் பிரதமராக இருந்து வரக்கூடியவர். இது ஒரு அரசியல் சூழ்ச்சி என்று அவரால் தெரிவிக்கப்பட்டாலும் கூட மாணவர்கள் தன்னெழுச்சியாக போராடுவதாக தான் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக இந்த போராட்டம் என்பது மாணவர்களினுடைய போராட்டம் என்றே அடையாளப்படுத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் இந்த நிலைமை என்பது கட்டுக்குள் அடங்காமல் போனது. இதனுடைய ஒரு விளைவாக ராணுவம் ஆட்சியை கைப்பற்றி ஒரு இடைக்கால ஆட்சியை அமைக்க முயற்சிப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. ஏனென்றால் வங்கதேசத்தில் கடந்த காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. கடந்த காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. அந்த வகையில் தற்பொழுதும் ஏற்படலாம். ஒருவேளை ராணுவம் ஆட்சியை கைப்பற்றும் பட்சத்தில் கைது செய்யப்படலாம் அல்லது தனது உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று ஷேக் ஹசீனா நினைக்கலாம். அதற்கான முகாந்திரம் இருக்கிறது. ஏனென்றால் கடந்த 1975ஆம் ஆண்டு அவர் தந்தையே ராணுவத்தினரால் தான் கொல்லப்பட்டார். அவர் கிடைக்கும் வங்கதேசத்தினுடைய என்றும் சிற்பி என்றும் அழைக்கப்பட்டு இருக்கிறார். ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவ்வளவு ஒரு மிகுந்த பெருமையுடன் வங்கதேசத்தில் வாழ்ந்தவர். அவர் இந்த ராணுவ ஆட்சியை பிடிக்கும் முயற்சியின் பொழுதுதான் அவரும் கொல்லப்பட்டார். இந்த நிலையில் அந்த வரலாறு மீண்டும் தனக்கு எதிராக திரும்பிவிடக் கூடாது என்று அவர் நினைத்திருக்கலாம். இது போன்ற பல்வேறு யூகங்களின் அடிப்படையில் தான் அவர் வங்கதேசத்தை விட்டு வெளியே இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் ஒரு அண்மை தகவலாக வங்கதேசத்தில் இங்கு வரக்கூடிய பிபிசி தொலைக்காட்சியை வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் அவர் தற்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய அகர்தலாவின் திரிபுரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அகர்தலா நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் அங்குதான் அவரது ஹெலிகாப்டர் தரையிறங்க இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மற்றும் ஒரு தகவலாக அவர் இந்தியா வந்த பின்னர் அவர் இந்தியாவில் இருந்து புறப்பட்டு இங்கிலாந்து சென்று அவர் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அவரது இளைய சகோதரி ஷேக் ரெஹினாவுடன் அவர் வாழ இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் தற்போதைய சூழலில் அவரால் நேரடியாக இங்கிலாந்து செல்ல முடியாது என்பதால் அவர் இந்தியா வந்து பின்னர் இங்கு சில நாட்கள் தங்கிட்டு பின்னர் அவர் இங்கிலாந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது எல்லாமே உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருந்தாலும் கூட தற்பொழுது ஒன்று மட்டும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. என்னவென்றால் அது 15 ஆண்டுகளாக வங்கதேசத்தினுடைய அசைக்க முடியாத சக்தியாக இருந்த ஷேக் ஹசீனாவினுடைய அந்த ஆட்சி அதிகாரம் முடிவுக்கு வந்திருக்கிறது. அவர் அதிகார அந்த காலம் முடிவுக்கு வந்துவிட்டதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அவருடைய அந்த ஹெலிகாப்டர் எந்நேரமும் இந்தியாவில் தரையிறங்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் இந்தியா என்ன மாதிரியான முடிவு எடுக்கப் போகிறது என்ற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கிறது. ஒருவேளை அவர் இந்தியா வந்தாலும் கூட அவர் மீண்டும் ஒப்படைக்குமாறு வங்கதேச தரப்பில் இருந்து கோரிக்கை விடுக்கப்படலாம். அதை இந்தியா எவ்வாறு கையாள போகிறது என்பதெல்லாம் இனி அடுத்த கட்ட நகர்வுகளாக இருக்கும். இந்த விவகாரம் தொடர்பாக இந்தியா சார்பில் இனி எந்த விதமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் அல்லது தகவலை எதுவுமே வெளியிடப்படவில்லை.
ইনশাআল্লাহ আমরা সবাই মিলে একটা সুন্দর ভবিষ্যতের দিকে আমরা অগ্রসর হব। প্রতিটা হত্যার বিচার করা হবে, প্রতিটা অন্যায়ের বিচার হবে। আমরা আজকে সুন্দরভাবে কথা বলেছি, সমস্ত দলের প্রধান দলের নেতারা এখানে উপস্থিত ছিলেন। আমি ওনাদের ইনভাইট করেছিলাম এখানে, ওনারা ভেরি নাইস অফ দেম যে ওনারা এসেছেন অ্যান্ড আমরা একটা সুন্দর আলোচনা করেছি এবং এই আলোচনাটা ফলপ্রসূ হবে বলে আমি মনে করছি এবং আমরা একটা সুন্দর একটা ইন্টারিম গভর্নমেন্ট ফর্ম করে আমরা দেশ পরিচালনা করব। মাননীয় প্রধানমন্ত্রী পদত্যাগ করেছেন এবং এখন একটা ইন্টারিম গভর্নমেন্ট ফর্ম করে আমরা আমাদের কার্যক্রম পরিচালনা করব। আপনারা